நீயே என் சிநேகிதன், என் இதயம் கவர்ந்தவன், இருளை அகற்ற துடிப்பவன், இதயம் வெல்பவன். நீயே என் சிநேகிதன், என் இதயம் கவர்ந்தவன், இருளை அகற்ற துடிப்பவன், இதயம் வெல்பவன். ஆடுகளை தன் தோளில் சுமப்பவன், ஆபத்து காலத்தில் துணிந்து நிற்பவன், ஜீவனை கொடுக்கவும் தயங்கிடாதவன், மந்தை தொழுவம் சேர்த்த பின்னும் உடனிருப்பவன். நீயே என் சிநேகிதன், என் இதயம் கவர்ந்தவன், இருளை அகற்ற துடிப்பவன், இதயம் வெல்பவன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிநேகிதனாக வெளிப்படுத்தியிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு நமக்கு யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். 1 கொரிந்தியன் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அந்த கொரிந்து சபையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற இன்னொரு காரியம், முதலாவது காரியம், நாம் பரிசுத்தமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆத்மார்த்த எதிர்பார்ப்பு. இரண்டாவது, அப்படிப்பட்ட சபை எப்படிமா இருக்கணும்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இப்போ முதலாவது அழைப்பு என்னை எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார்னா பரிசுத்தமாக இருப்பதற்காக, கால்டு டு பி ஹோலி. ரெண்டாவது அழைப்பு ஐக்கியமாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட ஐக்கியமாக ஒரு சிநேகிதனை போல அன்பு செலுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நானும் நீங்களும் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உறவை, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு உறவை ஆண்டவரோடு கூட வைக்க வேண்டும், ஒரு சிநேகிதனை போல. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அநேகர் அன்பு கூர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப்பு எதுன்னு சொல்லி போட்டிருக்குன்னா, தாவீதுக்கும் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானுக்கும் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பெண்களோடு கொண்டு இருக்கிற அன்பை காட்டிலும் பெருசுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைப்பதற்கு வேறு யாரையும் சத்ருவானம் தெரிந்தெடுக்கலை. சொந்த தகப்பனாகிய சவுல், யோனத்தானுடைய சொந்த தகப்பனாகிய சவுல் ராஜா தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார். ஆனால் உடைக்க முடியவில்லை. அப்படி ஆண்டவருக்குள்ளே அன்பு வைத்தவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு வைத்தாங்க. நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிங்கன்னா, சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மரணத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ அப்படின்னு சொல்லி அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எப்படியாவது அந்த சிநேகிதத்தை பிரித்து போடுகிறதுக்கு முயற்சி எடுக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் இறுதி வரை யோனத்தானும் தாவீதும் ஒருவர் மேல் வைத்திருந்த அன்பிலே குறைவற்றவர்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை போல நம்மோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை. அதனால தான் அவர் என்ன பண்ணுறார், நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமும் அழைத்த தேவனுடைய
வாஞ்சையுமா இருக்கிறது. எப்படி இருக்கணுமா? 1 கொரிந்தியர் 1:10 போட்டிருக்கு. வாலிபரேன்னு கூட வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இன்றைக்கு சத்துருவானவன் அவன் காலையில் எந்திரிச்சு நம்ம எப்படி பைபிள் வாசிக்கிறோமோ அதே போல் அவன் உனக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் என்னென்னா, நல் உறவுகளை சீர்படுத்த வேண்டும், சீர்குலைக்க வேண்டும். அதுதான் அவனுடைய திட்டம். நம்ம சீர்பொருந்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். அவன் என்னுடைய திட்டம் என்னென்னா சீர்குலைக்க வேண்டும். அவன் காரியத்தை அவன் கட்டாயம் செய்து தானே செய்வான், முடிப்பான். அவனுடைய திட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இணங்கி போயிடக்கூடாது. சத்துருவானவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை குலைப்பதற்கும் ஐக்கியத்தை முறியடித்து போடுவதற்குமாக அவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மறந்து போயிடக்கூடாது. அருமையான வாலிப தம்பிமார்களுக்கு நான் ஆரம்ப காலங்களிலிருந்து சொல்வது தான், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்கு வேதமும் ஜபமும் தான் ஆதாரம். அது இல்லாமல் என்ன பண்ணாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை, அவரோடு கொண்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வலுப்படுத்த முடியாது. சத்துருவானவன் நுழைந்து உலகத்தின் கவர்ச்சிகரமான திட்டங்களை நம்ம கரத்தில் கொடுத்து நமக்கு உள்ளே இருக்கிற ஐக்கியத்தை குளித்து போடுவோம். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும், உங்களை தூய்மைப்படுத்திக்கிறணும். அருமையாய் இருந்த யூனிட்டியை குலைத்து போடுவதற்கு சத்துருவானவன் எவ்வளோ முயற்சி எடுக்கிறான். தயவு செய்து நீங்கள் அதற்கு சம்மதம் சொல்ல விடாதீர்கள். ஆண்டவர் வரும் வரை நீங்கள் கொண்டிருக்கிற உறவிலே பலப்படுங்க. வருங்கால திருச்சபையின் அனைத்து காரியங்களும் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசம் தேவனை அறிய வேண்டும் என்கின்ற ஆண்டவரின் வாஞ்சை உங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நாம் ஐக்கியமாக இருப்பதை அவர் விரும்புகிறார். ஆகையால் நீங்கள் எல்லாரும் வீணான காரியங்களை பேசாதீங்க. ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவில்லாதபடி உண்மையுள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னித்து அன்பு செலுத்தி கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு நாளும் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, உலகத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, அது கிறிஸ்து நாம மகிமைப்படுகிற வண்ணமாய் அவர் வருகை வரை நிலைத்திருக்க வேண்டும் என்று உறுதி எடுங்க. இன்றைக்கு மனபேதங்கள் இருந்துச்சுன்னா பேசுங்க, நீங்களே பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உங்களுக்குள்ளே ஒப்புரவாங்க. குலைத்து போடுகிற இந்த ஒற்றுமையை குலைத்து போடுகிற எந்த சக்திகளுக்கும், சத்துருவானின் சக்திகளுக்கும் செவி சாய்க்காதீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கொண்டு செவி கொடுங்க. கர்த்தர் நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக தேசத்தை சந்திக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.